இந்த படத்துல அழகா இருக்கிற பெண்களை எல்லாம் கொலை பண்ணி அவங்களுடைய ஃபேஸ்ல உள்ள இந்த ஸ்கின்னை மட்டும் அப்படியே பிச்சு எடுத்து ஹீரோயின் அவங்களுடைய ஃபேஸ்ல அப்படியே ஒட்டிக்குவாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல அந்த ஸ்கின் ஃபேஸ்ல ஒழுங்கா ஒட்டாம அப்படியே ரத்தத்தோட பிஞ்சு கீழே விழும். அந்த சீனெல்லாம் எப்பா 2024 ரிலீஸ் ஆன கிராஃப்டட். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் சைனாவுல ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே முகத்துல தழும்பு மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கு. இதனால இவங்க நிறைய அவமானங்களை சந்திக்கிறாங்க. சோ இத சரி பண்றதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா பல ஆராய்ச்சி பண்ணி கடைசியா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்தை இவரோட உடம்புலயே சோதிச்சு பார்க்கும்போது அந்த மருந்தோட எஃபெக்ட்னால இவரு கொடூரமான முறையில இறந்தும் போறாரு. நம்ம ஹீரோயின் நல்லா வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பா விட்டுட்டு போன அந்த ஃபெயிலியரான ப்ராஜெக்ட எப்படியாவது சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கையில எடுக்கிறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹீரோயின் அந்த மருந்தை கண்டுபிடிச்சு இவளோட முகத்துல உள்ள அந்த தழும்ப சரி பண்ணாலா இல்லையா, இவளால இவளை சுத்தி உள்ளவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கறத சொல்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படம் முழுக்க முழுக்க 18+க்கான படங்க. மனதைரியம் அதிகமா உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. ஏன்னா இந்த படத்துல கொலை பண்ற சீனா இருக்கட்டும், ஹீரோயின் அவளுடைய ஃபேஸ வெட்டி வெட்டி பிச்சு எடுக்கிற அந்த சீனா இருக்கட்டும், இத எல்லாத்தையுமே இவங்க ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல சைக்கோ த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தாங்க. இந்த படம் அமேசான் பிரைம் தமிழ்ல இருக்கு. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.